Back to brand new video of Deepak Rambo official. So இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் சொல்லியிருந்தேன் என்னோட இன்னொரு சேனல் ரேம்போ ஆஃபீஷியல் 25 வந்து சொல்லியிருந்தேன் vlogs போட மாட்டேன். அதே மாதிரி இது வந்து vlog கிடையாது, ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. ஸோ இனிமேல் சேனலில் வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸும் போடலாம்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த vlogல சாரி vlogன்னு சொல்லி vlogன்னு தான் வாயில் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து நான் ஸ்மோக்கப் வந்து 8 to 9 டைம்ஸ்க்கு மேலே போயிட்டேன். நான் இப்போ போனது வந்து என்னோடய 10th டைம். இப்போ வந்து இப்போ தான் நான் வந்து vlogல எடுக்கிறேன், ஸ்மோக்கப் vlog எடுக்கிறேன். எல்லா டைமும் போவேன், vlog எடுக்க மாட்டேன். ஆனால் நான் ஃபோட்டோஸ் மட்டும் நிறைய எடுத்துகிட்டு வந்துருப்பேன். தமிழ்ல பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸில் ஸ்மோக்கப் ஃபோட்டோ, அதெல்லாம் ஒவ்வொரு டைம் போகும்போதே எடுத்தது. அண்ட் இந்த vlogல வந்து ஸ்மோக்கப்பில் வந்து எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த vlog நான் எடுத்து முடிச்சிட்டேன். இன்ட்ரோ வந்து போடாதனால இப்போ போட்டுட்ருக்கேன். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
வெல்கம் ட்ரிங்க்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் ஏதோ ஸ்க்ராட்சாக இருந்தது. இட்ஸ் ஓகே. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டர்ஸ் டிஷ்ஷில் வந்து கிறிஸ்பி கார்ன் வச்சுருந்தாங்க. அண்ட் கிறிஸ்பி கார்னோட டேஸ்ட்டில் வந்து சாட் மசாலாவோட டேஸ்ட் தான் அதிகமாக இருந்தது. அண்ட் இதில் வந்து மைக் ஆஃப் ஆயிடுச்சு போல், அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸில் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு டிஷ்ஷாக சீஸி பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க. இதில் என்னென்னா ஆட் எக்ஸ்ட்ரான்னு ரொம்ப நிறையா வச்சிடுறாங்க. இதுவே கிறிஸ்பி கார்ன்லாம் நம்ம ஆட் எக்ஸ்ட்ரான்னு கேட்டால் சாப்பிட்டு வாங்கிக்கோங்கன்னாங்க. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ என்னடா இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க, அதெல்லாம் மெலிஸாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். அண்ட் நான் இதை வந்து நான் நிறையா வாட்டி சாப்பிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஸ்மோக்கப்பில் என்றைக்குமே இதோட டேஸ்ட் வந்து மாறவே மாறாது. இந்த சீஸி பொட்டேட்டோ வந்து நல்லா டேஸ்டியாக இருந்தது. பட் முன்னெல்லாம் என்னென்னா அந்த சீஸி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக சீஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் என்னென்னா தண்ணியாக இருக்குது. ப்ளஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிகிட்ருக்கு. அது மட்டும்தான் வந்து பிரச்சனையாக இருக்கீங்க. நான் சாப்பிடும்போது வேறு பக்கத்து டேபிள்லேருந்து பார்த்துட்டாங்களா, அது லைட்டாக கொஞ்சம் ஷை ஆகிடுச்சு. பட் எவன் பார்த்தா எனக்கு என்ன வந்து நம்ம நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வெஜ் தான் வச்சாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் அண்ட் பன்னீர், வாட்டர்மெலன், பைனாப்பிள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மஷ்ரூம் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆக்சுவலி அது க்ரில் ஆகிறதுக்கு நான் 15 மினிட்ஸ் க்ரில் பண்ணிட்டு தான் சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் அது அந்தளவு க்ரில் ஆகலை. அண்டு இந்த க்ரில்ட் ஐட்டம் டேஸ்ட்ஸ் எதுவுமே அந்தளவு கொஞ்சம் நல்லா இல்லை, ஓகேஷாக தான் இருக்குது. அண்ட் இந்த மஷ்ரூம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உள்ளே வந்து ஒரு மாதிரி வேகாமல் நல்லாவே இல்லை ஆக்சுவலி. இது இப்போ என்ன ஆச்சுன்னா பார்பிக்யூ ஐட்டம்ஸ் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குதாங்க. ஸோ நான் அந்த மஷ்ரூம் வந்து பார்த்திங்க, நான் இப்போ வீடியோலேயே சொல்கிற பாருங்க நல்லா இல்லைன்னு. மயோனைஸ் வச்சு ஏதோ தொட்டு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு. 4th ஸ்டார்டர்ஸ் என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹனி வெஜ்ஜீஸ் வச்சாங்க. இதில் வந்து வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பொட்டேட்டோ எல்லாமே வந்து கலந்துருந்தது. அண்ட் இதில் வந்து நான் எந்த காயும் சாப்பிடல, பொட்டேட்டோ மட்டும்தான். பொட்டேட்டோவே எனக்கு பிடிக்கல. நான் வெறும் டேஸ்டிங்க்கு வெறும் பொட்டேட்டோ மட்டும் தான் சாப்பிட்டேன். நான் வந்து இப்போ ஏன் இவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா என்னோடய மைக் அங்கே தெரியுதா ஆன் பண்ணல சரியா, அது அங்கே க்ரீன் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. நான் ஆன் பண்ணாமல் நான் பாட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அளவு இல்லை இந்த ஹனி வெஜ்ஜீஸ். நான் ஹனி விங்ஸ் வந்தோடனே நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிறிஸ்பி கார்ன் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் வச்சு ஓரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பார்பிக்யூ ஐட்டமான ஹனி விங்ஸ் சாஸி ஹனி விங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதோட டேஸ்ட் வந்து இந்த ஹனி இந்த சீஸி பொட்டேட்டோ அண்டு இந்த விங்ஸோட டேஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்து. பட் என்னென்னா கொஞ்சம் சூடாக இருந்தது. பட் அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்பி கார்ன் வந்து 2வது எடுத்துகிட்டு வந்ததில் லைம் அதிகமாக புழிஞ்சிட்டாங்க, மிச்சபடி ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அது சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லே வந்து பார்பிக்யூ ஐட்டமில் நான்வெஜ் இதுவும் வந்து கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப லேட்டாக வந்தது. நான் வந்து பன்னீர் வந்து 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கு அந்த மஷ்ரூமே பரவாயில்ல போல், பன்னீர் சரியாகவே வேகலை. 1/2 an hour அது வெந்துட்டுருக்கு. பன்னீரும் வேகலை, ப்ளஸ் பன்னீரோட டேஸ்ட்டும் அந்தளவு ஒரு மாதிரி நல்லா இல்லை. அண்ட் அது மேலே போடுற அந்த மசாலா டேஸ்ட்டும் அந்தளவு தட்ஸ் நாட் அ குட். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு காட்டுறேன்.
ஸோ அவங்க கொடுக்க லேட் ஆனதுனால நம்ம போய் மெயின் டிஷ்ஷஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பார், தால், அப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்தது. செகண்டில் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணியும் மஷ்ரூம் பட்டர் மசாலாவும் இருந்தது. செகண்டில் பார்த்திங்கன்னா செட்டிநாடும் பன்னீர் அண்டு சம் ரைஸ் வெரைட்டிஸ் இருந்து. அப்புறம் வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் சைடில் வந்து காலிஃப்ளவர் சில்லி இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், கிரேவி ஐட்டம்ஸ் மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வெஜ் நூடுல்ஸும் எடுத்துகிட்டு நான் வந்து என் ப்ளைட்டை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு லைவ் கவுண்டர் போய் ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ஒரு ப்ளைட் வாங்கிட்டு அப்படியே சிக்கன் சீஸி பீட்சாவும் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. பாஸ்தா ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணதை வந்து நான் வீடியோ எடுக்கல. பாஸ்தா வந்து அந்த அளவு ரொம்பலாம் நல்லா இல்லை. இதுக்கு என்னோடய ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தாவே நல்லாயிருக்கும். இந்த பாஸ்தா வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. வாழ்க்கையிலே நான் சாப்பிட்ட ஒஸ்ட் எவர் பாஸ்தா. ஒரு மாதிரி வேகாமல் கேவலமாக இருந்தது. மொத்தத்தில் அந்த பாஸ்தா வந்து படும் கேவலமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாபிக்யூ ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லோட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் போய் நான் வந்து கொஞ்சம் டெசர்ட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாஃபலும் ப்ரௌனி எடுத்துகிட்டு வந்தேன். ரெண்டுமே சொல்லணுன்னா ப்ரௌனி வந்து நல்லா ஃபஜ்ஜியாக நல்லா இருந்தது. பட் அந்த வாஃபல் வந்து காஞ்சி போன ரொட்டியோட கேவலமாக இருந்தது. இன்னும் நேற்று போட்டது அப்படியே கொடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ காஞ்சி போயிருந்தது. அதில் லைட்டாக ஹர்ஷீஸ் வேறு ஊற்றி கொடுத்துருந்தாங்களா, கேவலமாக இருந்தது. முதல்ல அந்த வாஃபல் நல்லா இல்லை, பட் ப்ரௌனி வந்து சாப்பிட உண்மையாலே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டரில் நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் சீஸி பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சொல்லணுன்னா பிட்ஸா சாஸு, பீட்சா, வெறும் சீஸ், அவ்வளோதான். பட் ஏதோ டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் நான் வந்து அங்கே வச்சுருந்த மில்க் புட்டிங், பைனாப்பிள் கேக் அண்ட் மேங்கோ ஃப்ளேவர் கேக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து இது இப்போ நான் சாப்பிட்றது வந்து மில்க் புட்டிங். அதோட டேஸ்ட் வந்து அப்படியே பால் கடம்பா மாதிரி தான் இருந்து, லைட்டாக மேலே வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து நான் இப்போ சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர்ட் கேக். இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால நான் 5 பீஸ் கிட்ட சாப்பிட்டேன். அது குட்டி குட்டியாக இருந்ததுனால. நெக்ஸ்ட் வந்து நான் மேங்கோ கேக்குமே சாப்பிட்டு பார்த்தேன். அதோட டேஸ்ட் வந்து எனக்கு அந்தளவு பிடிக்கல. ஒரு மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பால் ஜிலேபி அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அதோட டேஸ்ட் எல்லாமே குட், ஓகே, ஒரு 80% நல்லாயிருக்கு. மிச்சபடி அது ஒரு மாதிரி வரன்னு இருக்கு, காஞ்சி போன மாதிரி. அண்ட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட டேஸ்ட் வந்து உண்மையாலே நல்லா இருந்தது. ஏன் கேமரா ஆடுதுன்னு பார்க்காதீங்க, கேமரா வந்து பொசிஷன் முடியாது, ஆட்டி விட்டாங்க, அதனால் ஆடிச்சு. எனக்கு அந்த மில்க் புட்டிங் வந்து கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் மில்க் புட்டிங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு சர்வீஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் வந்து அங்கே மாங்டைல் அந்த ஐஸ்கிரீம் கவுண்டர் இருக்கும். அங்கே போகும்போது அந்த மாங்டைல் கவுண்டரில் வந்து ஒல்லியாக ஒருத்தவங்க இருந்தாங்க. ஐஸ்கிரீம்க்கு அங்கே யாருமே இல்லைன்னு சொன்னதுக்கு யூகோ ஐ வில் கம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக பேசியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் சில ஒர்க்கர்ஸ் வந்து நல்லவங்களாக இருக்காங்க, சில பேர் வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி பதிலுக்கு ரூடாக நடந்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கவுண்டரில் பாருங்கள், எப்போ வருமோன்னு தான் நின்றுட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு ஐஸ்கிரீம் கவுண்டரில் அவங்க வரத்துக்கு. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து என்னென்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து பச்சை தண்ணியோட மோசமாக இருக்குது. ப்ளஸ் அது வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லை, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஐஸ் கட்டி என்ன துருவி வச்ச மாதிரி கேவலமாக இருக்குது. அந்த ஐஸ்கிரீமும் நல்லா இல்லை. அந்த கஸ்டமர் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஒரு 40% பீப்புள்ஸ் கிட்ட தான் நல்லாயிருக்கு. மிச்சவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதுவும் நல்லாவே இல்லை. ப்ளஸ் அந்த ஐஸ்கிரீமும் படும் கேவலமாக இருந்தது. முக்காவாசி திங் வந்து அங்கே வந்து கேவலமாக தான் இருக்குது. 2000 years later. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் டு ஆர் சேனல் தீபக் ராமா ஆஃபீஷியல். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சூப்பர் ஆன கண்டென்ட்டில் உங்களை பார்க்க வரும் உங்களை பார்க்குற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ராமோ. டடா பை பாய். ரொம்ப நாள் கழிச்சு இந்த இன்ட்ரோ அவுட்ரோலாம் போடுறேன்னா எனக்கு சிரிப்பாகுது. பை பாய்.